வணக்கம். இது உங்கள ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகலாய பேரரசு பத்தி பார்க்க போறோம். அதாவது 7ஆம் வகுப்புல செகண்ட் டேர்ம்ல இருக்கிற ஒரு யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்புல உள்ள எல்லா வரலாற்று பாடங்களையும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு கிளாஸஸா பார்த்தோம். ஸோ அத வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் படிக்கிறீங்களோ அப்ப நீங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 10 போல் கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பார்ப்போம் முகலாய பேரரசை பத்தி. முகலாய பேரரசு என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது, முகலாய அரசர்கள் யாரு, அவங்க எப்படி கலை கட்டிடக்கலைக்கு வந்து எப்படி பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. ஸோ முகலாய காலம் அவங்க ஆட்சி பண்ணும்போது சமகாலத்துல இந்தியாவோட மற்ற பகுதியை யார் ஆட்சி பண்ணாங்க, இவங்க எந்தெந்த போர்ல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எதுல வெற்றி பெற்றாங்க, எதுல தோத்தாங்க, வேற என்னென்ன புதிய நிர்வாக முறைகளை கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். முகலாய பேரரசுல முக்கியமா வந்து அறியப்படுற முக்கியமான ஒரு 6 அரசர், அதாவது முகலாய பேரரசுல முக்கியமான ஒரு 6 அரசர்கள் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாபர், 2வது ஹுமாயூன், 3வது அக்பர், அக்பருக்கு அடுத்தா அவரோட பையன் ஜஹாங்கீர், அதுக்கு அடுத்ததா அவரோட பையன் வந்து ஷாஜஹான், கடைசியா அவுரங்கசீப். ஸோ 1707 அவுரங்கசீப் இறக்குறாரு. அதோட முகலாய பேரரசு வீழ்ச்சி அடையுது. அதுக்கடுத்துதான் பிற்காலத்தில் உள்ள முகலாய அரசர்கள் வருவாங்க. இவங்களாம் ரொம்ப முக்கியமான அரசர்கள். யார் யார் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இப்ப அறிமுகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாபர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் முகலாய பேரரசு தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம். 1526 பாபர் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து அவுரங்கசீப் இறக்குற வரைக்கும் 1707 வரைக்கும் இந்த முகலாய பேரரசு வளர்ந்து பெரிய ஒரு அரசா வந்துட்டு இருக்கும். எந்தெந்த பகுதிகள்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா ஏஷியாவில் இருக்க இந்தியா பகுதியாக ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அதோட புகழ் வந்து ஏசியா, ஐரோப்பா வரைக்கும் பரவி இருக்குங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 6 பேரரசுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இந்த முகலாய பேரரசு வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு பாபர் தான் ஃபர்ஸ்ட் முகலாய பேரரசை நிறுவிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அவரோட இயற்பெயர் ஜாகுருதீன் முகமது பாபர். அவரோட அம்மா அப்பா தந்தை வழி தாய் வழி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முகல்ங்கிற வார்த்தை பாபரோட மூதாதையற்ற வந்து காணப்படுதுங்கிறாங்க. அதுக்கடுத்துதான் பாபரோட தந்தையார் வழி என்னன்னா தைமூர், அதாவது பாபரோட தந்தையார் வழி தைமூரை சேர்ந்தவர். தாய் வந்து தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் என்ற ஒரு தலைமுறையை சேர்ந்தவங்க. இவர் வந்து பாபர் வந்து மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசா வந்து ஜாகுருதீன் முகமது பாபர் இருக்காரு. ஜாகுருதீன் முகமது பாபர் யாருன்னா பாபரை தான் சொல்றாங்க. இவருக்கு வந்து ஜாகுருதீன் என்ற பெயர் விட்டுருக்காங்க. ஸோ ஜாகுருதீன் என்ற பெயரோட பொருள் என்னன்னா நம்பிக்கையை காப்பவர் தான் ஜாகுருதீன். ஸோ ஜாகுருதீன் முகமது பாபர் என பெயரிட்டு இருக்காங்க. இவர் வந்து 12 வயசு இருக்கும் போதே இவருக்கு ஆசியாவில் உள்ள ஒரு சிறிய பகுதியான பர்கானாவை பரம்பரை சொத்தா வந்து பாபருக்கு கொடுக்குறாங்க. அதை ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ கொஞ்ச காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா அங்கிருந்து உஸ்பெகிஸ்தான்ல உள்ள மக்கள் தான் உஸ்பெக்குகள். ஸோ அங்கே உள்ள அரசர்கள் அங்கே இருக்க ஒரு கலவரத்துல உஸ்பெக்குகளால துரத்தி அடிக்கப்படுறாரு பாபர். ஸோ அதுக்கடுத்துதான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வராரு. கொஞ்சம் வருஷம் ஆட்சி பண்றாரு. ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் அதே ஆண்டுல இந்தியாவுக்கும் வந்து முதலாம் பானிபட் போருக்கு வருவாரு. முதலாம் பானிபட் போர் வந்து பாபர் தான் ஜெயிப்பாரு. யாருக்கும் நடக்கும் அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடக்கும். ஏன் பாபர் இந்தியாவுக்கு வரணும், ஏன் வேற எந்த பகுதிகள் நிறைய இருக்கேன் மற்ற பகுதிகளுக்கு வந்து போயிருக்கலாமே அப்படின்னா, ஏன்னா இந்தியாவில் இருக்கிற தௌலத் கான் லோடியோட மகன் தில்வர் கான், அதே மாதிரி டெல்லி சுல்தான் அதாவது இப்ராஹிம் லோடியோட மாமனார் ஆலம் கான். இந்த ஆலம் கான் தில்வர் கான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காபுலுக்கு போய் பாபரை கூட்டிட்டு வருவாங்க. எதுக்குன்னா அப்ப வந்து டெல்லி சுல்தானின் அரசரா இருந்தவர் வந்து யாருன்னா இப்ராஹிம் லோடி. ஸோ அவரை வந்து அரியணையிலேருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபரை கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ ஏன் கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னா அவர் இப்ராஹிம் லோடி இறந்துட்டாங்க, இவங்க ஆட்சி பண்ணலாம். அதோட தௌலத்கான் லோடியோட அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து இப்ராஹிம் லோடினால வந்து அவமானப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய காரணங்களை வச்சுதான் பாபரை வந்து கூட்டிட்டு வருவாங்க. ஸோ பாபர் வராரு. வந்த உடனே 1526 அதாவது 1526 பாபர் உதவியோட இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதாவது யாருன்னா தில்வர் கான், ஆலம் கான், பாபர் வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாபர் முகலாய பேரரசை வந்து நிறுவுறாங்க.
வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு. ஸோ பாபர் வராரு, வந்து ஃபர்ஸ்ட் பானிபட் போர், அதாவது முதலாம் பானிபட் போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆக்ராவை தலைநகராக வச்சு அவரோட ஆட்சியை வந்து துவங்குறாரு பாபர். பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் போர் தொடுத்து வேற எந்த பகுதிகள்லாம் ஜெயிச்சார் அப்படின்னா, பாபர் 1527 ராணா சங்காவை எங்கே தோற்கடிப்பார் அப்படின்னா கன்வா போர்ல தோற்கடிக்கிறார். அதுக்கு மறு வருடம் 1528 சந்தேரி போர்ல வந்து ஜெயிக்கிறாரு. அதுக்கடுத்த வருஷம் 1529 வங்காளம், பீகார் ஆகிய பகுதிகள்லாம் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த மாதிரி பல வெற்றிகளை வந்து ஒவ்வொரு பகுதிகளாக வந்து பாபர் ஜெயிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த வெற்றிகள்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா 1530 பாபர் வந்து இறந்துருவார். ஸோ பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் அவரோட சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. துருக்கிய பாரசீக மொழிகளில் வந்து புலமை பெற்றவராக இருப்பார். இவரோட நூல் தான் துசுக்கி பாபரி. ஸோ துசுக்கி பாபரிங்கிறது பாபரோட சுயசரிதை, பாபர் வாழ்க்கையை பற்றி இருக்கும். ஸோ இந்த சுயசரிதையில் இந்தியாவை பற்றி இந்துஸ்தான்னா இந்தியாவை இந்துஸ்தான் என்று தான் அழைத்திருப்பாங்க அந்த காலத்தில். ஸோ இந்திய நகரத்தில் இருந்த காய்கள், கனிகள், அங்கே உள்ள மக்கள் எப்படி இருந்தாங்க, சமூகம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விரிவான தகவல்கள்லாம் இந்த துசுக்கி பாபர்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கடுத்துதான் ஸோ பாபர் வந்து யாரை வந்து அதுக்கடுத்த அரசராக வந்து அறிவிச்சிருப்பார் அப்படின்னா அவரோட பையன், அதாவது செங்கிஸ்கான் வந்து எப்படி வந்து அவங்க தலைமுறைகளில் யார் சிறந்த ஒரு மகனாக இருக்காங்களோ தகுதியுடைய மகனை தான் அரசராக அறிவிப்பாங்க. அதே தான் பாபரும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட பையனில் யார் வந்து தகுதியுற்றவராக இருப்பாங்களோ அப்படிங்கிறத பார்த்து ஹுமாயூன் என்ற அவரோட பையனை தான் வந்து அரசவைக்கு அரசனாக வந்து மாற்றுவார் பாபர். ஸோ ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு. ஹுமாயூன் வந்து வாரிசாக வந்து பாபர் அறிவிக்கிறாரு. ஹுமாயூனோட காலம் பார்த்தோம்னா 1530 1510 10 வருஷம். அதுக்கடுத்து தான் 1555 56 ஒரு வருஷம். இதுக்கு நடுவில் 15 வருஷம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதாவது ஈரானில் தான் இருந்திருப்பார். இந்தியாவை கைப்பற்றுறதுக்கான நிறையா விஷயங்கள் வந்து மேற்கொண்டிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹுமாயூன் வந்து அரச பதவி ஏற்றவுடன் பாபர் அவரோட அப்பா பாபர் சொன்ன மாதிரியே வந்து அவரோட பல நாடுகளை கம்ரான், ஹிண்டால், அஸ்காரிங்கிற 3 சகோதரர்களுக்கு பிரித்து கொடுத்தாலே என்ன அப்படின்னா அவங்க 3 பேருக்குமே வந்து டெல்லியை கைப்பற்றணுங்கிற ஒரு போட்டி இருந்திருக்கு. அதுக்கடுத்ததான் அதில் வெளியில் இருந்த ஒரு போட்டியாளர் யார் அப்படின்னா ஷெர்ஷாசூர். அதாவது இவர் பீகார், வங்காளத்தை ஆட்சி பண்ணியிருந்த ஒரு ஆப்கானியர் தான் ஷெர்ஷாசூர். ஸோ ஷெர்ஷாசூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1539 அதாவது 1539 ஷெர்ஷாசூர் 1539 சௌஷாங்கிற இடத்துலையும், நெக்ஸ்ட் 1540 ஸோ 2 போர், ஒரு வருஷம் சௌஷா, 1540 கன்னோஜ் என்ற 2 இடத்துலையும் வந்து ஹுமாயூனை தோற்கடிச்சு டெல்லி அரியணையை வந்து கைப்பற்றாரு ஷெர்ஷாசூரி. ஸோ அதுக்கடுத்ததாக கன்னோஜில் தோற்றதுக்கப்புறம் ஈரானுக்கு தப்பி ஓடுறாரு ஹுமாயூன். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் என்ற உதவியோட 1555 என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெல்லியை வந்து கைப்பற்றார். 1555 கைப்பற்றினாலும் 1556 என்ன ஆயிரும் அப்படின்னா ஷெர்ஷாசூரி வெற்றி பெற்று அதுக்கப்புறம் கைப்பற்றியிருந்தால் கூட 1556 டெல்லியில் செர்மாண்டல்ங்கிற ஒரு நூலகத்தில் புத்தகம் வாசிச்சுட்டு இருப்பார். அங்கே போன இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா கால் தடுக்கி இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அதுக்கடுத்தா நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஷெர்ஷா. ஸோ ஷெர்ஷா அதாவது பாபர் வருவார். அதுக்கடுத்து ஹுமாயூனுக்கு நடுவில் கொஞ்சம் ஆண்டுகள், அதாவது 1540 ஒரு 55 வரைக்குமான ஒரு 15 ஆண்டுகள் வந்து ஷெர்ஷாசூரி தான் ஆட்சி பண்ணியிருப்பார். சூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் முகலாயர் கிடையாது, சூர் வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர். இவங்க காலகட்ட பகுதியில் நடுவில் கொஞ்சம் காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஷெர்ஷா வந்து யார் அப்படின்னா பீகாரில் சசாரம் என்ற பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன் தான் ஷெர்ஷாசூரி. ஸோ இவர் ஹுமாயூனா வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஷெர்ஷா வந்து ஆக்ராவில் சூர் வம்சத்தோட ஆட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ இவர் கொஞ்ச காலம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் வங்காளம் முதல் சிந்து வரை, அதாவது காஷ்மீரை தவிர்த்து வங்காளம் முதல் சிந்து வரை ஒரு பெரிய வந்து பேரரசை உருவாக்கி ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்ச காலம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பார், என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாருன்னா நிலவருவாய் முறையை வந்து இவர் அறிமுகம் செஞ்சிருப்பார். அதுக்கடுத்துதான் நாணயங்கள் நிறுத்தல் முகத்தலால் நாணயங்களோட அளவு, நாணயங்களோட எந்த மெட்டல் இருக்கணும், எந்த அளவு இருக்கணுங்கிறதெல்லாம்
ஷெர்ஷா சூரி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் நாணயங்களை. ஸோ ரூபாயாங்கிற ஒரு நாணயத்தை ஷெர்ஷா சூரி தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் இந்தியாவுக்கு. உங்களுக்கான ஒரு கேள்வி, சூர் வம்சத்தை நிறுவியவர் யார் என்ற கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததான் ஷெர்ஷா சூரிக்கு அப்புறம் ஹுமாயூன் வருவார். ஒரு 1555 கைப்பற்றுவார். 1556 இறந்துருவார். அதுக்கப்புறமா 1556 அரியணைக்கு வந்து வருவார் அக்பர். அக்பர் அரியணைக்கு வரும்போது அவருடைய வயது என்ன அப்படின்னா 14 வயசு. 14 வயசுல ஒரு அரசரை ஒரு சின்ன பையனா வந்து ஒரு அரச பதவியை கொடுக்க முடியுமான்னு கொடுக்க முடியாது. ஸோ இவர் அரசரா வச்சுட்டு இவரோட பேர்ல இன்னொரு ஆள் ஒரு ஆளுநர் வந்து ஆட்சி பண்ணுவார். ஸோ பகர ஆளுநர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ பகர ஆளுநரா யார் வருவார்னா பைராம் கான் வந்து ஆட்சி பண்ணுவார். பைராம் கான் பகர ஆளுநராக பொறுப்பேற்று அக்பர் இருக்கிற பிளேஸ்ல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கடுத்ததான் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு, அதாவது சூர் வம்சத்தை செய்த ஹெமு என்னும் தளபதியா 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டிருப்பாரு. எப்ப அப்படின்னா 1556. 1556 தான் அக்பர் ஆட்சிக்கு வராரு. 1556 தான் இந்த போரும் நடக்கும். இந்த போர்ல வெற்றி பெற்றுதான் இந்த முகலாய பேரரசு வந்து மீண்டும் வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஸோ பைராம் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அக்பருக்கு ஒரு பொறுப்பான ஒரு ஆளா ஒரு பகர ஆளுநரா பைராம் கான் பானிபட்ல, அதாவது பானிபட் போர்க்களத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜெயிச்சிருப்பார். யாருக்கு எதிராக அப்படின்னா ஹெமுவை தோற்கடித்து 2ஆம் பானிபட் போர்ல ஜெயிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி 1ஆம் பானிபட் போர்த்தோம், அது வந்து 1526. யாருக்கும் அப்படின்னா பாபர், இப்ராஹிம் லோடி. இங்க 1556ங்கிறது 2ஆம் பானிபட் போர். யாரும் அப்படின்னா அக்பருக்கு எதிராக யார் வந்திருப்பாங்கன்னா ஹெமு, சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு வந்து போரை வந்து தலைமை எடுத்து நடத்தியிருப்பாரு. ஸோ இதில் தான் வந்து யார் ஜெயிக்கிறா அப்படின்னா அக்பர், அதாவது பைராம் கான் ஜெயிக்கிறாரு, தோற்கடிச்சு வராங்க. அதுக்கடுத்ததா பைராம் கானோட ஆதிக்கம், பைராம் கானோட மேலாதிக்கத்தை அக்பர் வந்து என்ன பண்ணுவார், மேலாதிக்கம் பண்ணுறது அவருக்கு பிடிக்காம ஒரு ஆளை அனுப்பி என்ன பண்ணுவார்னா பைராம் கானை வந்து கொன்றுவார். கொன்றதுக்கு அப்புறமா அக்பர் வந்து ஒரு சுதந்திர ஒரு அரசராக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். ஸோ இந்தியாவோட பெரும் பகுதிகளை நல்லா ஆட்சி பண்ணிட்டு வருவார். அதுக்கடுத்ததான் இவர் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய படையெடுப்புகள்லாம் மேற்கொண்டு அக்பர் சென்றிருப்பார். ஸோ அதில் பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு, பெண் ஆட்சிகள், அதாவது 2 பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பார். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ராணி துர்காவதி. ராணி துர்காவதியை தோற்கடிச்சிருப்பாரு. ஆனால் இதை வந்து அந்த காலத்தில் உள்ள சமகாலத்து மக்கள், சமகாலத்து அரசர்களுக்கு அதை தோற்கடிச்சது பிடிக்காது. ஏன்னா ராணி துர்காவதி ஒரு நல்ல உறவை தான் வந்து நட்புறவை தான் முகலாயர்களோட இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் ஏன் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருப்பாரு அப்படின்னா அவரோட முகலாய பேரரசு பறந்து விரிந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான். அதுக்கடுத்ததா 2ஆவதா யாரை வந்து ஜெயிச்சிருப்பார் அப்படின்னா ராணி சன்பிவி. அது ஜெயிச்சிருந்தாலும் இங்கே வந்து சன்பிவி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டராக இருந்து ஃபைட் பண்ண இருந்தனால இவங்களோட ராணி சன்பிவியோட ஒரு உடன்படிக்கையை வந்து மேற்கொண்டிருப்பார். உடன்படிக்கையை வந்து அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கும் அக்பருக்கும் ராணி சன்பிவிக்கும் நடுவில். ஹால்டிகாட் போர் அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஹால்டிகாட்ங்கிற ஒரு பிளேஸ்ல மேவார் அரசர் ராணா உதய் சிங்கை வந்து அக்பர் தோற்கடிச்சிட்டு 1528 சித்தூரையும் 1569 ரத்தம்பூரையும் வந்து கைப்பற்றிருக்காரு. ஸோ சித்தூர் அண்ட் ரத்தம்பூரை ராணா உதய் சிங்லேருந்து வந்து கைப்பற்றியிருக்காரு. 1576 இதனால என்ன ஆகுது அப்படின்னா உதய் சிங்கோட பையன் ராணா பிரதாப்க்கும் அக்பருக்கும் ஃபைட் வருது. ஸோ அந்த ஃபைட்டோட நேம் பார்த்தோம்னா ஹால்டிகட் போர். ஏன்னா ஹால்டிகட்ங்கிற ஒரு இடத்துல நடந்தனால இந்த போரில் யார் வெற்றி பெறா அப்படின்னா அக்பர் தான் வெற்றி பெறாரு. அக்பர் காலத்தில் எப்படி வந்து இந்தியாவோட பகுதிகளில் முகலாய பேரரசு எப்படி விரிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு மேப் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பகுதிகள்லேருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா சதன் பார்ட்டில் அகமது நகர், பேரார், காண்டேஷ், மாலவம், இங்கே வங்காளம், பீகார், வங்காள பகுதி, இங்கே காஷ்மீர், காபுல், ஹாந்தவார், லாகூர், பானிபட், தில்லி. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து அக்பர் காலத்தில் வந்து ஆட்சி பண்ண காலங்கள் பகுதிகள். ஸோ அதுக்கடுத்து தான் அரேபிய, தென்கிழக்காசியா, சீனாவோட வணிக தொடர்பு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குஜராத்தை அக்பர் வந்து கைப்பற்றிட்டாரு. ஸோ கைப்பற்றினதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதிகளில் வாணிகம் செய்திருந்த அரேபியர், ஐரோப்பியரா அவருக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. அதே மாதிரி கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய பகுதிகளில் அக்பர் வந்து மேற்கொண்ட படையெடுப்புல
ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுல தென்கிழக்கு ஆசியாவுடன் சீனாவுடையும் வந்து தொடர்பு ஏற்பட வாய்ப்பாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா வங்காள பகுதிகள்லாம் வந்து ஒரு ட்ரேடு நல்ல வணிகம் கொண்ட கடல் வணிகம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ். ஸோ இங்கே இந்த பகுதிகளில் பிடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வாணிகம், அதாவது சீனாவோட வாணிக தொடர்பு ஏற்பட ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. அதுக்கடுத்ததாக வடமேற்கு பகுதிகளில் உள்ள நகர்களை படையெடுத்து சென்றிருக்காரு. ஸோ அங்கே எந்தெந்த பகுதிகளுக்கு போயிருக்கா அப்படின்னா எங்கெங்கே அப்படின்னா நாடுகள் கைப்பற்றுறதுல வடமேற்கு பகுதிகளில் காண்டஹார், காஷ்மீர், காபூல் ஆகிய பகுதிகள்லாம் இவர் பேரரசோட இணைச்சிருக்காரு. அதுக்கடுத்த தக்கான பகுதிகளில் இருந்த பீரார், காண்டேஷ், அகமது நகர் சில பகுதிகளையும் வந்து இவரோட பேரரசோட இணைச்சிருக்காரு. அதே மாதிரி வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி இந்த பகுதிகளையும் வந்து ஜெயிச்சு இவரோட பேரரசோட இணைச்சிருக்காரு அக்பர். அதுக்கடுத்துதான் வேறு எந்த பகுதிகள் பார்த்தோன்னா மேற்கே காண்டஹார், கிழக்கே வங்காளம், இதில் இந்த பகுதிகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அக்பரோட பேரரசரை இணைச்சிருக்காரு. 1605 அக்பர் வந்து இறந்து போகிறாரு. அவருக்கு அப்புறம் யார் வந்து ஆட்சிக்கு வரா அப்படின்னா அவரோட பையன் ஜஹாங்கீர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. அக்பர் ஒரு ஆட்சியாளராக அவர் எந்த கொள்கையை பின்பற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்பரோட கொள்கை பொதுவாக பார்த்தோன்னா அவர் ஒரு இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணிய ஒரு முஸ்லீமாக இருந்தால் கூட இந்துக்கள் மக்களோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கணும், நம்பிக்கையை பெறணும்னு சொல்லியிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில தான் ஜிஷ்யா வரியை வந்து ரத்து செஞ்சிருப்பாரு. இந்த ஜிஷ்யா வரிங்கிறது யாரெல்லாம் முஸ்லீம் அல்லாமல் இருக்கிறாங்களோ, அதாவது இந்துக்கள் இல்லை மற்ற சமயத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்க ஜிஸ்யா வரியை வந்து அரசருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வரி செலுத்தணும். ஸோ அந்த ஜிஸ்யா வரியை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ரத்து செஞ்சிருப்பாரு. அதுக்கடுத்ததான் பில்கிரிமேஜ் டேக்ஸ், அதாவது இப்போ பயணங்களுக்கு போகிறப்ப இப்போ ஏதாவது ஒரு மதப்படி ஏதாவது ஒரு காசி போகிறாங்க இல்லை ராமேஸ்வரம் போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு பில்கிரிமேஜ் இந்து பயணங்கள் மேற்கொண்ட இந்து பயணிகள்கிட்டேருந்து ஒரு விதமான வரிகள் வந்து வசூலிக்கப்படும். அந்த வரிகளையும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நீக்கியிருப்பாரு. அதுக்கடுத்துதான் ராஜபுத்திர உயர்குடி பெண்களை வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. அவரோட பையனுக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா ராஜபுத்திரத்தில் உள்ள அரசியை தான் திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு. அதுக்கடுத்துதான் ராஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு, அவரும் திருமணம் செய்திருப்பாரு. அதுக்கடுத்ததான் ராஜபுத்திரர்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முகலாய பேரரசுல உயர் பதவிகளில் பணியமர்த்திருப்பாங்க. உயர் பதவிகளில் ராஜபுத்திர பிரபுக்களை வந்து பணியமர்த்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ராஜா மான்சிங், ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங்கை காபூலுக்கு ஆளுநரா நியமித்திருப்பாரு அக்பர். அதுக்கடுத்ததான் அக்பர் வந்து எல்லா மதத்துலையும் இந்து மதத்துக்கு மட்டும்தான் வந்து ஒரு நல்லிணக்கத்தோட இருந்தாருன்னு கிடையாது, எல்லா மத தலைவர்களையும் வந்து இவர் ஆதரிச்சிருப்பாரு, ஒரு மத நல்லிணக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா சூஃபி துறவி சலீம் சிஸ்டியையும் சீக்கிய குரு ராம்தாஸோட அக்பரோட நல்ல உறவு வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அதுக்கடுத்ததா அதாவது சீக்கிய குரு ராம்தாஸ்க்கு அமிர்தசரஸ்ங்கிற பகுதியில் அக்பர் வந்து பரிசா வந்து ஒரு பகுதியை வந்து வழங்கியிருக்காரு. ஸோ அதுதான் பின்னாடி ஹிர்மிந்தர் சாஹிப் கருவறை அப்படிங்கிற ஒன்று கட்டப்பட்டுள்ளது. அதுக்கடுத்ததா புதிய நகரான பதேக்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட இபாதத் கானா என்றும் மண்டபத்தில் பதேபூர் சிக்ரியில் இருக்கிற அக்பரால் கட்டப்பட்ட இந்த இபாதத் கானால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா மதத்துல இருந்து வந்த குருக்கள் அறிஞர்கள்லாம் சேர்ந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி மதத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அக்பர் வந்து தெரிஞ்சுப்பாரு. எல்லா வித மதங்களும் எல்லாம் இருப்பாங்க. பண்பாட்டு பங்களிப்பு. ஸோ பண்பாட்டில் அவர் வந்து எப்படி பங்களிச்சிருப்பார் அப்படின்னா அக்பர் வந்து கல்வியை வந்து ஆதரிச்சிருக்காரு. சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிநிதிகளை வந்து கொண்டிருப்பாரு. அதுக்கடுத்துதான் பல்வேறு விதமான நம்பிக்கை கருத்துக்களை கொண்டிருந்த அறிஞர்களை வந்து அவர் ஆதரிச்சிருக்காரு. ஸோ இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் எல்லா மதத்திலையும் உள்ள அறிஞர்களை ஆதரிச்சிருக்காரு. அதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த அறிஞர்களுக்குள்ள அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹீம் கான், கான் ஆகிய நூலாசிரியர்கள். அதுக்கடுத்துதான் கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன் தாஸ், ராஜா மான் சிங். ஸோ இவங்கெல்லாம் அக்பரோட அவையில வந்து இடம்பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்ததான் ஒரு இசை மேதையான தான்சன், அதாவது இசை மேதை தான்சனையும் ஓவியரான தஷ்வந்த் இவங்களையும் வந்து அக்பர் ஆதரிச்சிருப்பார். ஸோ அபுல் பைசல்,
தான்சன், ஓவிய தஷ்வந்த், ராஜா மான்சிங், ராஜா பகவன் சிங்கிற நிறைய பேரை வந்து ஆதரிச்சிருக்காரு அக்பர். அதுக்கடுத்துதான் அவரோட பையன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வராரு. அவரோட காலம் 1605 1627. அக்பருக்கு அடுத்து அக்பர் மாதிரியே தான் ஜஹாங்கீர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு மத நல்லிணக்கத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, வேற என்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, எப்படி ஆட்சி பண்ணியிருக்காருங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இளவரசர் சலீம். ஸோ இளவரசர் சலீம்னா ஜஹாங்கீரோட இயற்பெயர் தான் சலீம். இவர் நூருதீன் முகமது ஜஹாங்கீர், உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயர்ல மகுடம் சூட்டுறாரு. ஸோ இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் வந்து என்ற பேர்ல வந்து மகுடம் சூட்டுறாரு. இவர் வந்து ராஜபுத்திர மனைவி, அதாவது அக்பருக்கும் அவரோட ராஜபுத்திர மனைவிக்கும் பிறந்தவர் தான் ஜஹாங்கீர். ஸோ மகுடம் சூட்டுறாரு. ஸோ அரசாட்சியை வந்து காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றில என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப கலை, கட்டிடக்கலை, ஓவியங்கள்ல விருப்பம் அதிகமா இருந்திருக்கு ஜஹாங்கீருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய பேரை வந்து ஆதரிச்சிருப்பாரு, நிறைய விதமான நன்கொடைகள் எல்லாம் வழங்கியிருப்பாரு, கலைகளுக்கு ரொம்ப அதிகமான பங்களிப்பை வந்து ஆற்றியிருப்பாரு ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட மனைவியார் தான் நூர்ஜஹான் யார் அப்படின்னா மெஹருநிசா அவர் தான் நூர்ஜஹான் என்று வந்து அறியப்படுறாங்க. அதுக்கடுத்துதான் தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் எப்படி வந்து அக்பர் வந்து அவரோட அரசாட்சியை கொண்டு வந்தாரோ ஸோ அதே மெத்தட்லேயே வந்து ஜஹாங்கீரும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அக்பர் காலத்து சகமய சகிப்பு தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடர்ந்து இருக்கு, இதுதான் நமக்கு சொல்றாங்க. அதுக்கடுத்ததான் இவரோட பையன் தான் குஷ்ரு. ஸோ குஷ்ரு வந்து ஜஹாங்கீருக்கு எதிராக வந்து கலகம் செய்யறப்ப என்ன ஆகுது அப்படின்னா குஷ்ருவுக்கு சப்போர்ட்டா இருந்த சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் வந்து இருந்திருப்பாரு. யாருக்கு சப்போர்ட்டானா குஷ்ரு யாருன்னா ஜஹாங்கீரோட பையன். அதனால ஜஹாங்கீர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சீக்கிய குரு அர்ஜுன் தேவ வந்து கொண்டிருப்பாரு. ஸோ கொன்னதுக்கு அப்புறம் இந்த முகலாய பேரரசுக்கும் சீக்கியர்களுக்கும் வந்து ஒரு பகைமை உணர்வு எப்போதுமே இருந்துட்டே இருந்திருக்கும். சீக்கியர்களுக்கும் முகலாயருக்கும் வந்து நடுவில் பிரச்சனை இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா இதோட விளைவு ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா பகுதிகளுக்கான வணிக பாதை மீது இந்த முகலாயர்கள் வச்சிருந்த கண்ட்ரோல்ல வந்து இழந்துருவாங்க. ஸோ இதனால காண்டஹார்ங்கிற பகுதியையும் முகலாயர்கள் வந்து இழக்கிறாங்க வடமேற்கு பகுதியில். ஸோ வடமேற்கு பகுதியில் அவங்க எழுந்ததோட வடமேற்குலேருந்து வர படையெடுப்பை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் அப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததான் ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றி இருந்திருப்பாரு. இருந்தால் கூட அவரோட ஆட்சி காலம் முழுவதும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பிரச்சனையாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜஹாங்கீர் போர்ச்சுகீசியருக்கு பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளே வந்து வழங்கியிருக்காரு. அதாவது ஜஹாங்கீர் காலத்துல போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்க வணிகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஆங்கிலேயர்களும் வந்து ஜஹாங்கீர்கிட்ட, அதாவது தாமஸ் ரோ, வில்லியம் ஹாக்கின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய வணிக பகுதிகளில் வணிகம் செய்வதற்கான உரிமையை வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசு முதலாம் ஜேம்ஸோட பிரதிநிதியா தாமஸ் ரோ ஜஹாங்கீர் அவைக்கு வந்து சில பகுதிகளை வந்து வாங்கியிருப்பாரு, அனுமதி பெற்றிருப்பாரு. ஸோ அனுமதி பெற்றதுனால சூரத்ங்கிற ஒரு பிளேஸ், சூரத் பகுதியில தான் ஃபர்ஸ்ட் உங்களோட வணிகத்தை வந்து தொடங்குறாங்க. அதுக்கடுத்ததான் அக்பருக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் வந்திருப்பாரு. ஜஹாங்கீருக்கு அடுத்து ஜஹாங்கீரோட பையன் ஷாஜஹான் வந்திருப்பாரு. ஷாஜஹானோட இயற்பெயர் என்ன அப்படின்னா குர்ரம். ஸோ இளவரசர் குர்ரம் வந்து ஷாஜஹான் உலகத்தின் அரசர் என்ற பெயரோட ஆட்சி பொறுப்புக்கு வராரு. இவர் தான் அகமது நகருக்கு எதிராக வந்து படையெடுத்து 1622 ஜெயிச்சு அதை அவரோட பகுதிகளோட இணைச்சிருப்பாரு. அதுக்கடுத்ததான் பிஜப்புரம், கோல்கொண்டாவும் கைப்பற்றியிருக்காரு. இச்சமயத்துல சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக சாஜி போன்ஸ்லே சிவாஜியோட தந்தை தான் சாஜி போன்ஸ்லே முகலாயருக்கு கீழே ஒரு பணியாற்றி வந்திருப்பாரு. சாஜி போன்ஸ்லே வந்து மராத்தியத்தில் இருந்த போர் தளபதிகளில் ஒருவர் தான். சிவாஜியோட ஃபாதர் தான் சாஜி போன்ஸ்லே. தக்கான அரசர்கள்கிட்ட அவர் வந்து பணியாற்றி வந்திருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெடிய அந்த போராட்டங்கள்னால ஷாஜஹான் அவரோட சகிப்புத்தன்மையை இழந்தவராக இருந்திருப்பாரு. ஷாஜஹான் காலத்துல தான் முகலாய பேரரசு ஒரு உச்சிக்கு வந்து சென்றிருக்கும், பெரிய ஒரு புகழை வந்து அடைஞ்சிருக்கும். 1657 ஷாஜஹான் வந்து நோய்வாய்ப்பட்டு தொடர்ந்து வந்து
அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்காரு. ஸோ இவரோட பையன் 4 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 4 பேருக்குள்ள வாரிசுரிமை போர், யார் வந்து அடுத்த அரசராக வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 4 பேருக்குள்ள வந்து ஒரு வாரிசுரிமை போர் நடந்திருக்கு. ஸோ அதில் அவுரங்கசீப்போட சகோதரர் தாரா, சுஜா, முராத் அவங்களெல்லாம் கொண்டுட்டு அவுரங்கசீப் வந்து அரசராக வருவார். இறுதி ஆண்டு 8 ஆண்டுகள், அதாவது இறுதியாக ஷாஜஹான் 8 ஆண்டுகளில் வந்து எங்கே வந்து கழிப்பார் அப்படின்னா ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபர்ச் அரண்மனையில் தான் வந்து இறுதி ஆண்டுகளில் வாழ்ந்திருப்பார் ஷாஜஹான். அவுரங்கசீப் அரசராக வந்து வந்திருப்பார். அவுரங்கசீப் காலம் 1658 1707. அவுரங்கசீப் அவங்களோட ஃபாதர் வந்து ஷாஜஹானை சிறையில் அடிச்சுட்டு அவங்களோட கூட சகோதரர்கள் இருந்தால் முராத், தாரா, சிந்த் இவங்களெல்லாம் கொண்டுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அரசராக வருவார். ஸோ அரசராக வந்ததுக்கப்புறம் இவர் எந்த முறையில் ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்னா கம்பேர் பண்ணி நம்ம கம்பேரிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஜஹாங்கீர் மாதிரி கட்டிடக்கலையில் ஆர்வம் இல்லை, அதே மாதிரி அக்பர் மாதிரியான ஒரு மத நல்லிணக்கத்தையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார் அந்த கொள்கைகள்லாம். இவரை மதத்தை தவிர, அதாவது இஸ்லாமிய மதத்தை தவிர ஏனைய மதங்கள் மீது ஒரு வெறுப்பு காட்டியிருப்பார். அதுக்கடுத்துதான் இந்துக்கள் மீது ஒரு ஜிஷ்யா வரி வந்து விதிச்சிருப்பாங்க. நம்ம முதலே பார்த்தோம். அதாவது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படும் ஒரு வரி தான் ஜிஷ்யா வரி. அந்த ஜிஷ்யா வரியை அக்பர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நீக்கியிருப்பார். பட் ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஜிஷ்யா வரியை மீண்டும் வந்து இந்துக்கள் மீது வந்து விதிச்சிருப்பாரு அவுரங்கசீப். வேறு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்துக்களை வந்து பணிகளில் வந்து யார் அமர்த்தியிருப்பார் அப்படின்னா அக்பர் வந்து அமர்த்தியிருப்பார். ஆனால் இவரோட காலத்தில் அரச பதவிகளில் அமர்த்துறத அவுரங்கசீப் வந்து தவிர்த்திருக்காரு. அதுக்கடுத்து தான் 1658 1681 இடைப்பட்ட காலத்தில் அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் இவங்களோட கழகங்களை வந்து அடக்கியிருக்காரு. யார் யார் அப்படின்னா பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் இவங்கெல்லாம் ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த கழகத்தை அவுரங்கசீப் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்ததாக காமரூபாங்கிறது அஸ்ஸாம் பகுதியில் ஆட்சி பண்ணி வந்து அஹோம் கிங்டம், அதாவது அஹோமை வந்து முகலாயர்களுக்கும் அஹோமுக்கும் வந்து போர் ஏற்படுறதுக்கு அவுரங்கசீப் வந்து காரணமாக இருப்பார். எப்படி அப்படின்னா இவரோட முகலாய பேரரசை மேலும் வந்து விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுல இறங்கியிருப்பார். ஸோ அந்த பகுதிகளை வந்து கேப்சர் பண்ணி போகிறப்ப அஹோம் கிங்டமோட ஃபைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து முகலாயர்கள் வந்து பல முறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அஹோம் கிங்டமை முகலாய பேரரசு கீழே கொண்டு வரல. யார் அஹோம் கிங்டம் அப்படின்னா அஸ்ஸாம் பகுதியில் ஆட்சி பண்ணி வந்திருந்த ஒரு அரசு தான் வந்து அஹோம்ஸ். ஸோ நமக்கு இங்கே மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுரங்கசீப் பேரரசில் வந்து எந்த மாதிரி வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா காபுல், பெஷாவர், காஷ்மீர்லேருந்து தில்லி, ஆக்ரா, அதே மாதிரி குஜராத் பகுதிகள், அதே மாதிரி சதர்ன் பார்ட்டில் தஞ்சாவூர், செஞ்சி, வேலூர் பகுதிகள் தவிர்த்த ஏரியா, அதே மாதிரி ஈஸ்டர்ன் பார்ட்டில் பாட்னா, வெங்கால பகுதிகளை வந்து அவுரங்கசீப் ஆட்சி பண்ணி வந்திருக்காரு. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ராஜபுத்திரர் மற்றும் மராத்தியருடன் எப்படி வந்து உறவு இருந்து அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ரஜபுத்திரர் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. ஸோ ரஜபுத்திரர்கள் யார் அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பகுதியில் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருப்பாங்க இந்தியாவில். ஸோ அந்த ராஜபுத்திரர்களுக்கும் அவுரங்கசீப்க்கும் ஆல்ரெடி என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை இருக்கும். ஏன்னா இவங்க இந்து மதம், அதே மாதிரி இவர் வந்து இஸ்லாம் மதத்தில் இல்லாதவங்க ராஜபுத்திரர்கள் மீதெல்லாம் ஒரு பகைமை உணர்வோடு இருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அடிக்கடி போர் வர்றது. ஸோ இது நீடிச்சிருந்திருக்கு. அதையும் வந்து அது என்னாகும் இன்னும் வந்து அது யார் சிவியராக்குவா அப்படின்னா அவுரங்கசீப்போட பையன், அதாவது அக்பர், இளவரசர் அக்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ராஜபுத்திரர்களோட சேர்ந்து கலகம் வந்து செஞ்சிருப்பார். யாருக்கு எதிராக அப்படின்னா அவுரங்கசீப்க்கு எதிராக இளவரசர் அக்பர் ராஜபுத்திரர்களோட சேர்ந்து கலகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கடுத்ததாக தக்கான பகுதிகளில் இளவரசர் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிவாஜியின் மகன் சாம்பாஜியோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காரு. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்டனால என்ன ஆகும் அப்படின்னா அவுரங்கசீப் தக்கான பகுதிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதுக்கடுத்ததாக தக்காணத்துல அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஜப்பூர், கோல்கண்டா அரசுகளை பணிய வச்சிருக்காரு. ஸோ பிஜப்பூர், கோல்கண்டா பகுதிகளை வந்து வெற்றி கொண்டு அவங்களுக்கு கீழே வந்து அவுரங்கசீப் கீழே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கடுத்த தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி. ஸோ சிவாஜி மராத்திய வம்சத்தை நிறுவிப்பார். சிவாஜி அவருக்கும் அவுரங்கசீப்க்கு என்ன ஆகும்னா அடிக்கடி பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிருக்கும். 1674 என்ன ஆகும்னா மராத்திய நாட்டை வந்து பேரரசா அறிவிச்சிருப்பாரு சிவாஜி. தென்மேற்குல சிவாஜியின் எழுச்சியை வந்து அவுரங்கசீப்பால் தடுக்க
முடியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா சிவாஜியோட பையன் பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செஞ்சு அவரை துன்புறுத்தி என்ன பண்ணிருப்பாருன்னா அவுரங்கசீப் வந்து கொண்டிருப்பாரு. அதுக்கடுத்துதான் அவுரங்கசீப்போட இறுதி காலகட்டத்துல தான் இந்த ஆங்கிலேயர்கள், அதாவது பம்பாய், இப்போ இருக்கிற மும்பை, அதே மாதிரி சென்னை, அதாவது முன்னாடி வந்து மதராசா அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து அழைச்சிருப்போம். ஸோ மதராசா, நெக்ஸ்ட் வந்து வங்காள பகுதிகள்லாம் வந்து அவரோட வாணிகத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வந்து வாணிகத்தை தீவிரப்படுத்தியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா அவுரங்கசீப்போட இறுதி ஆட்சி காலத்தில். அதை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது மதராஸ், சென்னை, கொல்கத்தா, பம்பாய் ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவியிருப்பாங்க. அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு வணிக மையத்தை நிறுவியிருப்பாங்க. முகலாயர்களோட நிர்வாகம். ஸோ முகலாயர்களோட நிர்வாகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா மைய நிர்வாகத்தில் இந்தியாவில் இருக்க பெரும்பகுதியை வந்து முகலாயர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஆட்சி பண்ணுறப்ப சென்ட்ரலில் யார் ரொம்ப அதிக பவரோடு இருப்பாங்க அப்படின்னா அரசர் தான் அதிக பவரோடு இருந்திருப்பார். அதே மாதிரி இவர் வந்து படைகளோட படை தளபதியாக வந்து யார் இருப்பார் அப்படின்னா அரசர் தான். அதுக்கடுத்துதான் நீதி வழங்குதல் வேலையும் அரசர் பண்ணியிருப்பார். நீதி வழங்குதல், படைகளுக்கு வந்து தலைமை தளபதியாக இருக்கிறது. அதுக்கடுத்த உச்ச உயர்நிலை தலைவராக நிர்வாக கட்டமைப்புல, முகலாய நிர்வாக கட்டமைப்புல ஒரு உயர்ந்த தலைவராக இருப்பது யாருன்னா அரசர் தான் இருந்திருப்பாரு. ஸோ அரசருக்கு வந்து உதவி செய்யும் விதமாக அமைச்சர் குழுவும் வந்து இருந்திருக்கும் முகலாயர் காலத்தில். அதில் வர ஒரு சிலர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான், வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை வந்து கண்காணிப்பவர். மீர் பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. மீர் ஜமான் அரண்மனை நிர்வாகத்தை வந்து கவனிச்சிருக்காரு. குவாஜி தலைமை நீதிபதியாளர். சதா உஸ் ஜதூர் இஸ்லாமிய சட்டங்களை சரியா அப்படிங்கிற நடைமுறை, அந்த சரியாங்கிற ஒரு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துருவார். ஸோ யார் யார் அப்படின்னா வக்கீல், வஜீர், திவான், மீர் பாக்ஷி, மீர் ஜமான், வாஜி, சதா உஸ் சதூர், இவங்கெல்லாம் வந்து அமைச்சரவை குழுவில் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்ததான் மாகாண நிர்வாகம். எப்படி வந்து முகலாயர் காலத்தில் அவங்களோட அரசை வந்து எப்படி ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி அதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரரசை பல சுபாக்களை பிரிச்சிருக்காங்க. ஸோ பேரரசை பல சுபாக்களாக பிரிச்சிருக்காங்க. சுபாக்களை யார் ஆட்சி பண்ணுவார்னா தலைமையில சுபேதாருங்கிற ஒருத்தரோட கீழே வந்து ஆட்சி பண்றாங்க. அதுக்கடுத்ததா ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்காராக பிரிச்சிருக்காங்க. ஸோ சர்க்காரர்களாக பிரிச்சிருக்காங்க. சர்க்கார் அப்படின்னா மாவட்டம். சர்க்காரை வந்து பர்கானாவா பிரிச்சிருக்காங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தில் நகரங்களும் பெருநகர்களும் கொத்தாவால் என்னும் அதிகாரி கீழே நிர்வகிக்கிறாங்க. ஸோ கொத்தாவால் யார் அப்படின்னா சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் கொத்தாவால். அதுக்கடுத்த கிராம நிர்வாகத்தில் கிராம பஞ்சாயத்துகளில் ஒவ்வொரு ஆள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே யாரில் அந்த உறுப்பினர்கள தீர்ப்புகளை இந்த பஞ்சாயத்து உறுப்பினர்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்ப்புகளை வந்து வழங்கியிருக்காங்க. படை நிர்வாகத்தில் முகலாயர்கள இராணுவம் வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை என பல வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக நிறைய சிறப்பு வாய்ந்த ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பாதுகாப்பு வீரர்கள் அரண்மனை காவலராக வந்து பராமரிக்கப்பட்டுள்ளது முகலாயர்கள் காலத்தில். அதுக்கடுத்ததான் மன்சப்தாரி முறை, அதாவது மன்சப்தாரி சிஸ்டம்ங்கிறது. மன்சப்தாரி முறைங்கிறது யார் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா அக்பர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அக்பர் தான் இந்த மன்சப்தாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இம்முறையின்படி என்ன ஆகும் அப்படின்னா பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி, இந்த அதிகாரிகள் எல்லாத்தையுமே, அதாவது பிரபுக்கள், இராணுவ அதிகாரி, குடிமைப்பணி எல்லா பணிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பணியாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மன்சப், இந்த பணியில ஒவ்வொருக்கும் ஒரு மன்சப் அப்படிங்கிற ஒரு படிநிலை அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மன்சப்த அப்படிங்கிறத பெற்றவர் யார் அப்படின்னா மன்சப் என்ற பதவியை தகுதியை பெற்றவர் யாருன்னா மன்சப்தார். சாட்டுங்கிறது அவர் கொடுக்குற ஒரு தகுதி தான் வந்து ஷாட்டு. ஷவார் என்பது ஒரு மன்சப்தார் எவ்வளோ குதிரைகளை பராமரிக்க வேண்டுங்கிற எண்ணிக்கையில கொடுப்பாங்க. குதிரை வீரர்களை எண்ணிக்கையை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா சவார். மன்சப்தாரின் ஊதியம் எப்படி வழங்கியிருக்காங்க அப்படின்னா
ஸோ மன்சப்தாருங்கிறது சவார் அப்படிங்கிற சவாருங்கன்று ஒரு தகுதி கொடுத்துருக்காங்க. சவார்னா அது எவ்வளோ குதிரை வச்சுருக்காங்க. ஸோ குதிரைகளை வந்து பராமரிக்கிறது தான். ஸோ அந்த குதிரைகளில் பராமரிக்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து என்னென்னா சம்பளம். ஒரு மன்சப்தாருக்கு எப்படி வந்து சம்பளம் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை குதிரையை வந்து பராமரிக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ 10 முதல் 10,000 வரை வந்து பொறுத்திருக்கான் அந்த குதிரைகளோட எண்ணிக்கை. பேரரசர் மன்சப்தார்கள் உயர்ந்த ஊதியம் வழங்கியிருக்காங்க. ஸோ பேரரசர் என்ன அதிகமான ஊதியம் மன்சப்தார்கள் பெற்றிருக்காங்க. ஸோ ஊதியம் பெறுவதற்கு முன்னர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மேற்பார்வையின் கீழே ஒரு மன்சப்தார் எவ்வளோ குதிரை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு போலியாக ஏதாவது ஒரு செயல் நடக்கிறத திட்டத்தனமாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக டெய்லி வந்து அவங்க எத்தனை குதிரை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கணும். ஸோ அந்த குதிரைகளுக்கெல்லாம் வந்து முத்திரையிட்டிருப்பாங்க. ஸோ அதில் உள்ள ஒரு ஹானஸ்ட்டை வந்து கொண்டு வரணும். ஹானஸ்டியாக அது ஒரு அக்கௌண்டபிளாக கொண்டு வரணுங்கிறதுக்காக குதிரைகளுக்கு வந்து முத்திரையிடும் முறையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மன்சப்தாருங்கிறது பரம்பரையாக இருந்துச்சா அப்படின்னா ஆரம்பத்தில் இது ஒரு பரம்பரையாக கிடையாது. ஆனால் லேட்டர் என்ன ஆகும்னா லேட்டர் பீரியடில் அது பரம்பரையாக வந்து அந்த பதவி மாற்றப்பட்டிருக்கும். இதுதான் மன்சப்தாரி சிஸ்டம். அதுக்கடுத்தான் நிலவருவாய் நிர்வாகம். ஸோ நிலவருவாய் நிர்வாகத்தில் அக்பர் ஆட்சி காலத்தில் நிலவருவாய் நிர்வாகத்தை யார் கொண்டு வந்திருப்பார்னா ராஜா தோடர்மால் கொண்டு வந்திருப்பார். இந்த ராஜா தோடர்மால் தான் இந்த நில வருவாய் நிர்வாகத்தை கொண்டு வந்திருப்பார். ஸோ அது எப்படி யாரை இன்ஸ்பயர் ஆகிருக்கும் அப்படின்னா ஷெர்ஷா கொண்டு வந்த நில வருவாய் முறையை ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் அக்பர் காலத்தில் அவருக்கு கீழே இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் வந்து நில வருவாய் முறையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ தோடர்மாலோட ஜப்து முறை வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் ஜப்தி சிஸ்டம் ஜப்து முறை வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்திருக்கு. ஸோ அது தக்காணத்திலே வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. எப்படின்னா ஷாஜஹான் காலத்தில் அது வந்து தக்காணத்துக்கும் வந்து வந்திருக்கும். அதுக்கடுத்துதான் எவ்வளோ வரி வந்து வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 பங்கு வந்து அரசுக்கு வரியாக வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஷாஜஹான் காலத்தில் ஜப்த் அல்லது சப்திங்கிற முறை தக்கான மகளுக்கும் வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முகலாய பேரரசில் தான் இக்தா சிஸ்டம்ங்கிறது டெல்லி சுல்தானிகள் காலத்தில் பின்பற்றி வந்து இக்தா சிஸ்டம். இக்தா அப்படின்னா நிலம், இக்தாக்களை பெற்றவர்கள் அதாவது நிலங்களை பெற்றவர்கள் இக்தாதாரி என்று அழைக்கப்படுவாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து வந்து வரியை வந்து டெல்லி சுல்தானிகள் வந்து வசூலிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இக்தாதாரி சிஸ்டம் முகலாய பேரரசில் ஜாகிர் என புதிய பேர் வந்து மாற்றம் செஞ்சுருப்பாங்க. எப்படின்னா ஜாகிர் என்ற புதிய பேர் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ ஜாகிர் அப்படிங்கிறது இராணுவ அல்லது சிவில் குடிமை பணியில் இருக்கவங்களுக்கு இந்த ஜாகிர் கொடுப்பாங்க, நிலங்களை கொடுப்பாங்க. ஸோ அதை பெற்றவர்கள் யார் அப்படின்னா ஜாகிர்தார்கள். ஸோ இவங்களாம் யார் அப்படின்னா யாரெல்லாம் ஊதியமாக அதாவது பணத்தை ஊதியமாக பெறாமல் இருக்காங்களோ அதாவது நிலமாக பெற்ற மன்சப்தாரும் ஜாகிர்தாரும் பெற்றாங்க அப்படின்னா என்ன ஆகுறாங்க அப்படின்னா மன்சப்தார் ஜாகிர்தார் வந்து ஆகுறாங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததா ஜாகிர்தார் தம் அதிகாரிகளின் மூலம் நில வரியை வந்து வசூல் செய்யறாரு. ஸோ ஜாகிர்தார் வந்து எப்படி வந்து வரி வசூல் செய்கிற உரிமை இருக்கு. யார் வச்சு செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள்கிட்டருந்து மூலமாக வரி வசூல் செய்கிறாரு. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி யார் அப்படின்னா அமில் குஜார் மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்பவர். அதுக்கடுத்ததான் அவருக்கு பொட்டாதார், கணுங்கோ, பட்டவாரி, முக்காதம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ துணைநிலை அதிகாரிகள் யாருக்கு இருக்காங்க அப்படின்னா அமில் குஜார். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரியை வந்து வசூலிக்கிறவங்க. அதுக்கடுத்ததான் ஜமீன்தாரி சிஸ்டம். இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் உங்களோட வேலை என்ன அப்படின்னா நில உரிமையாளர்கள்ட்டேருந்து வரி வசூல் செய்யறது தான் இந்த ஜமீன்தார்களோட வேலை. இந்த ஜமீன்தார்கள் வந்து முகலாய அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. ஸோ வரி வசூல் பண்ணுறதுக்கு படைவீரர்கள் உதவியோட வரி வசூலை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன வரி அப்படின்னா நிலவரியை வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்ததான் உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் அதாவது உள்ளூர்ல இருக்கிற சிற்றரசல் தலைவர்கள்லாம் என்னன்னா ஜமீன்தார்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அதுக்கடுத்துதான் என்ன ஆகுதுன்னா இறுதி காலத்துல இந்த ஜமீன்தார்களோட பதவி என்ன ஆகுது அப்படின்னா பரம்பரை உரிமையா மாற்றப்படுது. ஸோ தாத்தா, அப்பா, மகன், ஸோ இந்த வரிசையில பரம்பரை உரிமையா வந்து மாற்றப்படுது. வரி வசூல் பணிகளை வந்து செய்வதற்காக அது முக்கியமா பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. யாருக்குன்னா ஜமீன்தாரர்களுக்கு. அதுக்கடுத்துதான் அரசர் வந்து அறிஞர்கள், இறைப்பணி செய்யறவங்க, பெரிய அறிஞர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நிலங்களை கொடுத்துருங்க. ஸோ வரி விதிக்கப்பட்ட நிலங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நிலங்கள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சுய ஊர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ வரி விலக்க அளிக்கப்பட்ட நிலங்களை இந்த மாதிரி பெரியவர்கள், சமயம் சார்ந்த
ஒரு விஷயத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது சுய ஊர்கள் என்று அழைக்கப்பட்டன. அதுக்கடுத்ததான் சமய கொள்கை. சமய கொள்கை பார்த்தோம் அப்படின்னா முகலாய பேரரசர்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை வந்து பின்பற்றியிருப்பாங்க. அதுக்கடுத்ததா தனது சமய கொள்கையில் மிகவும் முற்போக்கா இருந்தவர் யாருன்னா அக்பர். ஏன் அப்படின்னா அவர் எல்லா சமயம் நல்லிணக்கத்தோட வந்து அந்த ஆட்சியை வந்து கொண்டு போயிருப்பாரு. அக்பரோட அவையில் பார்த்தோம்னா எல்லா விதமான சமயத்திலேருந்து அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் போர்த்துகீசிய கிறிஸ்தவ பாதிரியர்கள் ரொம்ப வந்து விரும்பத்தக்கவங்களாக இருந்திருக்காங்க அக்பருக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அக்பரோட கொள்கை வந்து தீன் இலாஹி, அதாவது தெய்வீக மதம் என்ற ஒன்றை வந்து ஒரு சமயத்தை, தீன் இலாஹிங்கிற சமயத்தை அக்பர் உருவாக்கியிருக்காரு. அது அக்பரும் ஜஹாங்கீரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் அவுரங்கசீப் காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அக்பர் ஜஹாங்கீருக்கு மாற்றா என்னன்னா தீவிரமான சமய கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். அதாவது மற்ற மதங்களை ஃபாலோ பண்ணுறவங்களை வந்து எதிர்த்திருப்பார். அவங்க மேலே ஜிஷ்யா வரியை வந்து விதிச்சிருப்பார். யார் அப்படின்னா அவுரங்கசீப். இதுக்கு முன்னாடி ஜிஷ்யா வரி இருக்கும். ஆனால் நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா அக்பர் காலத்தில் அந்த ஜிஷ்யா வரியை வந்து நீக்கியிருப்பார். ஜிஷ்யா வரிங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படும் வரி தான் ஜிஷ்யா வரி. அந்த ஜிஷ்யா வரியை அக்பர் நீக்குவார். பட் ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் என்ன பண்ணுவார்னா அந்த வரியை வந்து மீண்டும் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கொண்டு வந்திருப்பாரு. கட்டிடக்கலை. ஸோ கட்டிடக்கலையில என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாபர் தான் ஃபர்ஸ்ட் அரசர். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாரசீக கட்டடக்கலையில இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா பாபர். அதுக்கடுத்துதான் ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர், கியூல் போன்ற பகுதிகளில் கட்டிடங்களை வந்து கட்டியிருக்காரு பாபர். அதுக்கடுத்துதான் டெல்லியில தீன்-இ-பானா அப்படிங்கிற ஒரு அரண்மனையை ஹுமாயூன் வந்து கட்டியிருக்காரு. ஹுமாயூன் தீன்-இ-பானாங்கிறத ஒரு அரண்மனையை கட்டியிருக்காரு. அதுக்கடுத்ததா இது சர்ஷாவால இடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு சொல்றாங்க. அதுக்கடுத்ததா ஷெர்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஷெர்ஷா கட்டினதான் புராணகிலா அப்படிங்கிற ஒன்று கட்டியிருக்காரு. அதுக்கடுத்ததா ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்துல பீகார்ல சசாரங்கம் என்ன இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான நினைவு சின்னங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அங்கேதான் சசாரங்கிற பகுதியில தான் ஷெர்ஷாவோட கல்லறையும் வந்து கட்டப்பட்டுள்ளது. அதுக்கடுத்ததா திவானி ஆம், பஞ்ச் மஹால். ஸோ இந்த மாதிரியான 3 கட்டிடங்கள். இந்த பஞ்ச் மஹால்ங்கிறது பஞ்ச் அப்படின்னா 5. ஸோ பஞ்ச் மஹால்ங்கிற ஒரு அடுக்கு கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்த ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர் வாசா, இதெல்லாமே அக்பரால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை மாதிரியான ஒவ்வொரு கட்டிடக்கலைக்கும் ஒவ்வொரு அரசர் வந்து பங்களிப்பாற்றியிருக்காங்க. சிக்கந்தராவில் அக்பரோட கல்லறை வந்து யார் நிறைவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஹாங்கீர் நிறைவு பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்துதான் ஆக்ராவில் நூர்ஜஹானோட தந்தையான இமத்-உத்-தௌலாவோட கல்லறை வந்து கட்டப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னா ஆக்ராவில். யாரோட தந்தை அப்படின்னா நூர்ஜஹானோட தந்தை இமத்-உத்-தௌலாவுக்கு. அதுக்கடுத்ததான் முகலாய பேரரசு என்ன இருக்கு அப்படின்னா பெரிய ஒரு உச்சத்தை எட்டிருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு மைலாசனம். ஸோ நவரத்ன கற்களில் பதிக்கப்பட்ட மைலாசனத்தை வந்து ஷாஜஹான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா செய்ய வச்சிருப்பாரு. அதுக்கடுத்ததா யமுனை நதிக்கரையில் இருக்க தாஜ்மஹால், அதாவது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு. ஸோ இந்த தாஜ்மஹால் இந்த முகலாயர் காலத்துலாம் கட்டப்பட்டுள்ளது. அதுக்கடுத்ததா ஆக்ராவில் இருக்க முத்து மசூதி, அதாவது மோதி மசூதி, டெல்லியில் இருக்கிற ஜும்மா மசூதி, இந்த மசூதிகள்லாம் ஷாஜஹானால கட்டப்பட்டுள்ளது. டெல்லி மசூதி, அதுக்கடுத்ததா மோதி மசூதி, இந்த மசூதியெல்லாம் ஷாஜஹானால கட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்துல கட்டடக்கலை என்னன்னா ஒரு பெரிய அளவுல வந்து வரல. ஸோ அவுரங்கசீப் ஆட்சி காலத்துல கட்டடக்கலையில பெருசா பண்ணல அப்படின்னாலும் அவரோட பையன் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு சிலதா பண்ணிருப்பாரு. அவரோட மகன் ஆஜம் ஷாவ்லால அவுரங்காபாத்ல பிபிகா மக்பாரா என்ற கல்லறை வந்து அவங்களோட தாயாருக்காக கட்டியிருப்பாரு. யார் அப்படின்னா ஆஜம் ஷா. அதுக்கடுத்துதான் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது செங்கோட்டை வந்து லால் குயிலா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ லால் குயிலா என்று அழைக்கப்படுவது செங்கோட்டை. இந்த செங்கோட்டையை வந்து என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பட்ட தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு அரண்மனை தான் இந்த செங்கோட்டை. இந்த செங்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டியிருக்கனால இது செங்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. யார் கட்டியிருக்கா அப்படின்னா ஷாஜஹான். அதுக்கடுத்ததான் இது வரைக்கும் சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அக்பர் ஆட்சி பண்ணது, பாபர் வந்து எப்படி பானிபட் போரில் ஜெயிச்சாரு, அதுக்கடுத்ததான் முகலாய பேரரசு முக்கியமான அரசர்கள் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்ததான் அவுரங்கசீப் காலத்தில் எப்படி கொள்கை மாறுனுச்சு, அதுக்கடுத்ததான் எப்படி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதுதான் நம்ம முகலாயர்களில் 7ஆம் வகுப்பில் இருக்கிற ஒரு பாடத்தை பார்த்துருக்கோம்.
உங்களுக்கான ஒரு கேள்வி, பாபரால் எழுதப்பட்ட சுயசரிதையின் பெயர் என்ன? ஸோ அவர் எழுதியிருப்பார், சுயசரிதை பாபர் எழுதியிருப்பார். அந்த சுயசரிதையோட பேரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.